2001 எழுத்தாளர் கந்தர்வன் எழுதிய கதையோட பெயர் தான் பழையன கழிதலும். இந்த கதை எதை பற்றி பேசுதுன்னா, ஒவ்வொரு நபரும் தனது நடுத்தர வயதை வரும்போது அவங்க செய்யும் வேலையில் சில மாற்றங்கள் வரும். என்னென்னா, அவங்க இந்த உலகம் டெக்னாலஜியில் ஒரு மாற்றம் கண்டிருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்கலைன்னா இந்த உலகம் நம்மளை புறக்கணிக்கும். இது செய்யும் வேலையிலும் சரி, செய்யும் தொழிலிலும் சரி. இந்த கதையில் வர இந்த கதாபாத்திரம் தான் செய்கிற வேலை பேங்க்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறார். இவரோட வயதுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுக்க சொல்லி ரெக்வஸ்ட் வருது. நிறையா கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் வருது. அதனால் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வருது. அதை புறக்கணிக்கிறார். அவர் ஏன் புறக்கணிக்கிறார்னா, நான் இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போனேன்னா எனக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும். ஆனால் அது என் உறவினர்களுக்கோ என்னோடய அடுத்த கட்ட இதுக்கோ போயிடும். எனக்கு ஒரு மரியாதை என்னோடய வீட்டில் போயிடும். என்னோடய அப்பாவோடு சேர்ந்து நானும் ஓய்வு எடுக்கிற மாதிரி ஆகிடும். என் பெண்ணே என்கிட்ட ஃபேன் வேஸ்ட்டாக ஓடுது, ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. என்னோடய நெடுநாள் கனவான எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு கனவு பலிக்காது. இந்த மாதிரி பல எண்ணங்கள் அவர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் முடிவெடுப்பார், நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேன்ட்டு. ஆனால் அந்த பேங்க் அவரை அடுத்த கட்டமாக நகர்த்தி விட்டுரும். நீங்கள் போய் கடனை திருப்ப தராத நபர்களிடம் போய் கடனை கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடும் அந்த வேலைக்கு. அவர் போய் கேட்குற அந்த நபர்கள் எல்லாரும் ஒரு நலிவடைந்த தொழில்கள் செஞ்சிட்ருப்பாங்க. காலத்துக்கு ஏற்ற தொழில் இல்லாமல் காலத்தால் புறக்கணிக்கப்பட்ட தொழில்களில் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருவரும் இவங்களை புலம்புவாங்க இவர்கிட்டயே. எங்களெல்லாம் இந்த உலகம் ஏற்றுக்கலைன்னா ஏன் இந்த ஹிட்லர் மாதிரி எங்களை ஒரு ஏதாவது விஷவாயு வச்சு கொன்ற வேண்டியதானே, இதுக்கு எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு புலம்புவார். கடைசியாக அவர்கிட்ட இந்த நபர் சொல்கிறது, என்னையே போன வாரத்திலேருந்து இந்த நிலையில் தான் வச்சுருக்கிறாங்க, அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நகருவார். இந்த கதையில் கந்தர்வன் இந்த உலகியல் வாழ்க்கையில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும், அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக எழுதியிருப்பார். கண்டிப்பாக நீங்களும் படிங்க. நன்றி, வணக்கம்.